வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டான்செட் 2024 MBA MCAவுக்கான ரிசல்ட் அப்படின்றது 28ஆம் தேதி as per வெப்சைட் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ரிலீஸ் ஆன மாதிரி தெரியல. மேபி இன்னைக்கு மத்தியானமோ அல்லது 10 மணிக்கு மேலேயோ அதாவது நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ற நேரம் வரைக்கும் டவுன்லோட் ஆகல. ஸோ மேபி ரிசல்ட் எப்போ வேணாலும் ரிலீஸ் ஆகலாம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் விஷ் பண்ணிக்கிறேன், நல்ல ஸ்கோர் எடுக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி யாரும் பதட்டப்பட வேண்டாம், இதுதான் எண்ட் அப்படின்றது எதுவும் கிடையாது. யாராவது மார்க் கம்மியா எடுத்திருந்தீங்க அப்படின்னா அடுத்த ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்றத யோசிக்கலாமே தவிர பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா 1 இயர் கேப் விட்டு அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதி நல்ல ஸ்கோர் எடுத்து டாப் காலேஜஸ் போனவங்க எல்லாம் கூட இருக்காங்க. ஸோ அதனால என்ன மார்க் வருதோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி மட்டும் யோசிங்க. பாசிட்டிவா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவா இருங்க, நல்ல ஸ்கோர் வரும் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒன்ஸ் ஸ்கோர் வந்ததுக்கு அப்புறம் பொறுமையா யோசிங்க, இந்த ஸ்கோருக்கு எங்கெல்லாம் போகலாம், எந்த காலேஜஸ் எல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத பாருங்க. அதே மாதிரி ஆக்சுவல் ஸ்கோரை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம், பர்சன்டேஜ்ல தான் பார்ப்பாங்க. அந்த டவுட் உங்க எல்லாத்துக்குமே வரும். ஸோ காலேஜ்ல செலக்ஷன் அப்போ அதாவது கவுன்சிலிங்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சன்டேஜ்ல தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்றத பாத்துக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதுல அதாவது நம்ம டாப் காலேஜஸ் என்னென்ன, அதே மாதிரி என்ன கட் ஆஃப் எந்த காலேஜஸ்க்கு வேணும் அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்கள் ஒன்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு ரிசல்ட் அப்படின்றத செக் பண்ணிட்டு என்ன ஸ்கோர் வருது அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. பொறுமையா டைம் இருக்கு, இன்னும் மந்த் கணக்குல டைம் இருக்கு. ஸோ யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். மார்க்